ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு எதை பத்தி பார்ப்போம்னா போர்ட்டல்ல வண்டி ஓட்டலாமா வேணாமா. போர்ட்டல்ல கண்டிப்பா வண்டி ஓட்டலாம். நம்ம கார் ஓட்டுற விடையும் போர்ட்டல்ல வந்துட்டு ப்ராஃபிட் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். இதுல என்ன டிஃபரெண்ட் பாத்தீங்கன்னா, போர்ட்டல்ல எந்த வண்டியை சூஸ் பண்ணலாம், எந்த வண்டி சூஸ் பண்ணலாம் நமக்கு அதிகமா சம்பாதிக்கலாம்னு பார்த்தா, நான் ரீசெண்டா ஓட்டுனதுல டாடா ஏசி அந்த கேட்டகரி வந்துட்டு அதிகமா ட்ரிப் எடுத்து சம்பாதிக்காங்க. அதுக்கு மேல வந்துட்டு 3 வீலர் சின்ன சின்ன பொருட்கள், 3 வீலர் அமௌண்ட் பட்ஜெட் கம்மியா நமக்கு கொஞ்சம் அதிகமா சம்பாதிக்கணும். காரு ஆட்டோ ஓட்டுற விடையும் கொஞ்சம் அதிகமான 3 வீலர் அதை விடையும் ஓரளவுக்கு நல்லா சம்பாதிக்கணும். டாடா ஏசிக்கு அதிகமான டாடா ஏசி கேட்டகரி, அந்த மினி சின்ன வண்டி கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு அதிகமான ட்ரிப் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது நீங்க ஓப்பன் பாடினா ஓப்பன் பாடிக்குள்ள தனியா கொடுப்பான், கண்டெய்னர்னா கண்டெய்னர் தனியா கொடுப்பான். ஆனா இந்த 8 ஃபீட் நான் வச்சிருக்கேன், இதுக்கு தனியா புக்கிங் இல்லை. இதுக்கு ரொம்ப லோவா தான் வரும். கம்பேர் பண்ணா ஒரு 10% தான் நமக்கு எக்ஸ்ட்ரா வரும். டாடா ஏசி புக்கிங்கோடையும் ஒரு 10% இல்லைன்னா 10% தான் எக்ஸ்ட்ரா வரும். பெரிய அளவுலாம் டிஃபரெண்ட் இல்லை. அவங்க 1000 ரூபா வாங்கினா நம்ம ஒரு 1100 ரூபாய் 1150 ரூபா அவ்வளவுதான் நமக்கு வரும், எக்ஸ்ட்ரா வரும். புக்கிங் மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா டாடா ஏசி அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு, அந்த 3 சிலிண்டர் வண்டி அந்த வண்டியில இருக்கிறவங்களுக்கு நிறைய புக்கிங் எடுக்கலாம். அதுவும் நீங்க ஓப்பன் பாடி வாங்கினா ஓகே, நல்லா சம்பாதிக்கலாம். இன்கேஸ் நீங்க 8 ஃபீட் அந்த 9 ஃபீட் அது 8 ஃபீட் கணக்குல வரும். 8 ஃபீட் தான் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல வந்துட்டு சம்பாதிக்கலாம் கேட்டா அமௌண்ட் கொஞ்சம் ஓகே இருந்தாலும் கண்டினியூ ரைடு வந்தா நமக்கு சம்பாதிக்கலாம். இதுல என்ன ப்ராப்ளம்னு பாத்தீங்கன்னா, நீங்க கண்டெய்னர் வாங்கக்கூடாது. 8 ஃபீட் கண்டிப்பா வாங்கினா ஓப்பன் பாடி வாங்க. ஏன்னா லைன்ல ஓட்டினாலும் உங்களுக்கு ஓட்டலாம், லோக்கல்ல போர்ட்டர் ஓட்டினாலும் ஓட்டலாம். எல்லா வண்டிக்குமே ஓப்பன் பாடி காட்டணும். இதுல என்ன பிரச்சனைனா, இந்த 8 ஃபீட்ல வந்துட்டு போர்ட்டர்ல புக்கிங் பண்றவங்களுக்கு இதுல ஓப்பன் பாடி வருதா கண்டெய்னர் வருதான்னு தெரியாது. ஏதோ ஒரு 8 ஃபீட் ஏதாச்சும் ஒன்று பக்கத்தில் இருக்கிறது வரும். அது கண்டெய்னரா கூட இருக்கலாம். வந்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த கண்டெய்னர் தூக்கிட்டு அங்க போனா போன் பேசலன்னா என்ன அங்க கேன்சல் பண்ணுவாங்க. இந்த வண்டி நமக்கு செட் ஆகாது, ஓப்பன் பாடி தான் நான் வந்து எதிர்பார்த்தேன் அப்படின்னு கேன்சல் பண்ணுவாங்க. நம்ம அங்க போய் டீசல் வேஸ்ட். இல்லைன்னா கஸ்டமர் சொல்லணும், தம்பி இது ஓப்பன் பாடியா கண்டெய்னரா கேட்டானா நமக்கு இங்க எங்கேஸ் நம்ம கேன்சல் பண்ணாலும் அவங்க கேன்சல் பண்ணாலும் 2-3 ரைடு தொடர்ந்து கேன்சல் பண்ணானா போர்ட்டர் டிரைவருக்கு தான் பிரச்சனை. ஐடியா வந்து லாக் பண்ணுவாங்க. ஒரு நாள் கூட இருக்கலாம், 2 நாளா கூட இருக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த 8 ஃபீட்ல இருக்கு. அதனால 8 ஃபீட் கண்டிப்பா ஓப்பன் பாடியா மட்டும் வாங்குங்க. இது உங்க போர்ட்டர் டியூட்டிக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. 8 ஃபீட் வாங்கினா கண்டிப்பா ஓப்பன் பாடியா போட்டு ஓட்டிருங்க. லைன் எங்க வேணா ஓட்டிருங்க. இப்போ ஒரு ரைடு வருது. இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சா லைக் பண்ணுங்க. போர்ட்டர் ஓட்டுற எல்லாருக்குமே இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சிஸ்டங்கள் நிறைய போர்ட்டல் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். போர்ட்டர் ஓட்டுங்க, என்ஜாய் பண்ணுங்க. பாய்.